வருடம் தொடங்கும் போதும் சில பெயர்கள் அதிக அளவில் உச்சரிக்கப்படும். அத்தகைய பெயர்களில் ஒன்றுதான் பாபா வங்கா. புதிய வருடத்தில் உலக அளவில் என்ன மாற்றங்கள் நிகழும், எத்தகைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படும், இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் பாபா வங்கா என்ன கூறியுள்ளார் என்ற தகவல்கள் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் பேசுபொருளாகும். அதன்படி 2026 ஆண்டு குறித்து அவர் தெரிவித்த ஆருடங்கள் தற்போது கவனம் பெற்று வருகின்றன. பாபா வங்கா என்பவர் யார் என்றே தெரியாதவர்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம். பல்கேரியாவில் 1911 ஆண்டு பிறந்த ஒரு தீர்க்கதரிசிதான் பாபா வங்கா. சிறு வயதிலேயே பார்வையை இழந்த இவர் தனது உள்ளுணர்வின் மூலம் எதிர்காலத்தில் நிகழ உள்ளவற்றை முன்னரே கணித்து கூறியதன் மூலம் கவனம் பெற்றார். அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல், ஒபாமா அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்றது, ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறியது போன்றவற்றை இவர் முன்னரே கணித்து கூறியிருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த ஆண்டு கூட ஜப்பானில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பல்வேறு நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உள்ளிட்டவற்றை அவர் முன்னரே கணித்திருந்தார். இந்த சூழலில் 2026 ஆண்டு குறித்து அவரது ஆருடங்கள் தற்போது அதிக அளவில் படிக்கப்பட்டு வருகின்றன. 2026 ஆண்டு ரஷ்ய அதிபர் புதினின் வீழ்ச்சி தொடங்கும் என பாபா வங்கா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 21 ஆண்டுகளுக்கும் மேலாக புதின் ரஷ்யாவின் அதிபராக இருந்து வருகிறார். இந்த காலகட்டத்தில் பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள், ஆட்சி கவிழ்ப்புகள், அரசியல் படுகொலைகள் என பல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. ஆனாலும் ரஷ்ய அதிபர் மட்டும் மாறவில்லை. இந்த சூழலில் அடுத்த ஆண்டு ரஷ்யாவில் புதிய தலைவர் ஒருவரின் எழுச்சி இருக்கும் என்று பாபா வங்கா கணித்திருக்கிறார். இதன் மூலம் புதினின் ஆட்சி முடிவுக்கு வரக்கூடும் என சிலர் கருதுகின்றனர். அதேபோல அடுத்த ஆண்டு உலக நாடுகளிடையே கடுமையான போர் மூளும் என்று கூறப்படுகிறது. தைவானை சீனா கைப்பற்ற சாத்தியமுள்ளதாகவும், ரஷ்யா அமெரிக்கா இடையேயான மோதல் புதிய உச்சத்தை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக உலகளாவிய போர் உருவாகலாம் என பாபா வங்கா கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது 3ஆம் உலகப் போராக இருக்கும் என்றும் சிலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி அடுத்த ஆண்டு மேலும் அதிகரிக்கும். அதன் மூலம் மனிதகுலம் மீது AI ஆதிக்கம் செலுத்த தொடங்கும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதம் பூமியின் வளிமண்டலத்திற்கு விண்கலம் ஒன்று வந்து சேரும். அதன் மூலம் வேற்று கிரகவாசிகள் மனிதர்களுடன் தொடர்பு கொள்வார்கள் என்றும் அவரது ஆருடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டு இயற்கை சீற்றங்களால் பூமியின் 8% பகுதி பாதிக்கப்படும் என்றும் பாபா வங்கா தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. மேலும் அடுத்த ஆண்டு நிதி சார்ந்த சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பங்குச் சந்தைகள் சரிவு, நாணயங்களின் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்டவை ஏற்படும் என்றும், அதன் மூலம் தங்கத்தின் விலை மேலும் புதிய உச்சங்களை அடையும் என்றும் பாபா வங்காவின் கணிப்பு கூறுவதாக சிலர் தெரிவிக்கின்றனர். 2026 ஆண்டு குறித்து பாபா வங்காவின் இந்த கணிப்புகளில் பெரும்பாலானவை எதிர்மறையாகவே உள்ளன. இருப்பினும் இவை அனைத்தும் நிகழும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த கணிப்புகளுக்கு மாறாக அடுத்த ஆண்டு போர்களற்ற, பேரழிவுகள் குறைவான, நிதி சிக்கல்கள் இல்லாத ஆண்டாகவும் அமையலாம். என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான
கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.